அவங்க யாரும் விருப்பப்பட்டு வரல. ஸோ இந்த நிலைமையை நீங்கள் மாற்றிருக்கணும். இதில் வேற நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க, என்னோட சொந்த செலவில் வந்து நான் இவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். மேடம், நீங்கள் எங்களுக்கு சொந்த செலவில் சாப்பாடு போட தேவையில்லை. ஒரு சாப்பாடு போடுறதையும் தார்பாய் கொடுக்குறதையும் வீடியோவாக எடுத்து வெளியில் உங்களை நீங்கள் பெரிய ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க. இந்த நிலைமை எங்களுக்கு தேவையே இல்லைங்க. உங்கள் சொந்த காசில் எங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அரசாங்கம் கொடுக்குற நிதி, ஆதிதிராவிட நலத்துறை அவங்கள வழியாக வர்ற நிதி, அதெல்லாம் எடுத்து இவங்களோட வீடு கட்டி கொடுக்கறது, ரோடு அமைச்சு கொடுக்கறது, வாய்க்கால் வடிகால் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருந்தா இன்றைக்கி அவங்க பகுதியில் தண்ணி நிற்காது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிருக்காங்க. நாங்கள் மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் அரசாங்கம் வழியாக எங்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்ல நல்ல திட்டங்களையும் உங்களால் தெரியலனாக்க உங்களுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு துறை அதிகாரிகள், அவங்கள கலந்துக்கிட்டு அவங்கள வழியாக நீங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னமும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பதிவு போடாதீங்க. பொதுமக்கள் நீங்கள் கேட்கலாம், நீங்களும் தானே பதிவு போடுறீங்க. நாங்கள் ஆசைப்பட்டு இந்த பதிவை போடலை, வெட்கப்பட்டுக்கிட்டு இந்த நம்ம தொகுதி இன்னும் இந்த நிலைமையில இருக்குது, இந்த வெளி உலகத்துக்கு நெடுக்காடு தொகுதி இன்னும் ஒரு இருண்ட நிலையில் இருக்குன்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து 2026 மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத, என்ன செய்யணும், ஒரு தொகுதிக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்யணுன்ற ஒரு அடிப்படை எந்த விஷயமும் தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தயவுசெய்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சீக்கிரமாக நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவை தேர்தலில் உங்களோட வாக்குகள் மூலியமாக செலுத்தி உங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு உதவி பண்ணி நம்புகிறேன். நன்றி.